பண்ணுறதுக்காக ஏஎல் மாணவர்களுக்கான குட்டி குட்டி டிப்ஸுகளை வந்து சொல்கிறேன். இது வந்து எந்த ஒரு பாடம் பற்றின விளக்கமும் இல்லை, மாணவர்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய, அதாவது எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய குட்டி குட்டி டிப்ஸுகளை வந்து சொல்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் ஏஎல் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு வந்து பயப்படாதீங்க. பயப்பட்டு வந்து நான் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. நீங்கள் தான் வந்து உங்களுக்கான தைரியத்தை வந்து முதல் வளர்த்து கொள்ளணும். உங்களுக்கு வந்து யாருமே தைரியத்தை சொல்லித்தர போகிறதில்லை. நீங்கள் வந்து அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து முக்கியம். உங்களால் ஏலம், உங்களால் இந்த விஷயத்தை வந்து நல்ல சக்ஸஸாக செய்து முடிக்க இயலும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து முதல்ல வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது வந்து எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் சிலாக்களுக்கு வந்து காய்ச்சல் வரும், சிலாக்களுக்கு தலைவலி வரும், அப்படியான பிரச்சனைகள் இருக்கும். செப்டம்பர் மாதம் தான் வந்து எக்ஸாம். உங்களுக்கு வந்து அதுக்கான காலப்பகுதி முழுமையாக 2 மாத காலப்பகுதி வந்து இருக்குது. அந்த காலத்திலேயே நீங்கள் வந்து கடைசி நேரம் படிப்போம் இருக்காம அந்த காலத்தில் மேக்சிமம் உங்களால் எவ்வளவு படிக்க இயலுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு வந்து நீங்கள் இருக்கிற டைமை வந்து பிரயோசனப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து காய்ச்சல் வரலாம், நிறைய படித்து தலைவலி வரலாம். அதால் வந்து நீங்கள் இப்பயே இருந்து எக்ஸாம் நடக்கிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. இப்போ வரப்போகுது எக்ஸாம், இந்த வரப்போகுதுன்னு நெருங்கி கொண்டிருக்குன்னு யோசிச்சு டைமை வந்து முக்கியமாக வேஸ்ட் பண்ணாமல், இவ்வளவு காலமும் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை, இனி வந்து நீங்கள் இருக்கிற டைமை வந்து மேக்ஸிமம் பயன்படுத்துங்க. நித்திரை ஓடுறதுக்கு ஒரு 4 மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா காணும். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருந்தால் நிறைய பேர்ட்ட உணவு பழக்க வழக்கம் வந்து முக்கியமானது. இந்த டைமில் வந்து ரெடிமேட் ஃபுட்டுகளை வந்து வாங்கி சாப்பிடாதீங்க. நீங்கள் வீட்டிலேயே உங்களோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்களோட சகோதரர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து செய்து தர்ற ஆரோக்கியமான உணவுகளை வந்து நீங்கள் உட்கொள்ளுங்க. அதிகமாக வந்து கீரை வகைகளை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. மற்றது வந்து ஞாபக சக்தி திறன் வந்து முக்கியமான ஒரு விஷயம். கடைசி நேரத்தில் உங்களுக்கு படித்ததெல்லாம் வந்து மறக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இப்படித்தான், படித்ததெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே யோசிக்காதீங்க. தினமும் வந்து நீங்கள் நித்திர ஒழிக்கல படித்த அன்றாடம் நீங்கள் என்னென்னத்தை படிச்சிங்களோ, கொஞ்சம் விஷயம் படிச்சிருந்தாலும் பரவாயில்லை, அந்த கொஞ்சம் விஷயம் கூட உங்களுக்கு கிளியராக மைண்டில் இருந்ததுன்னா ஓகே. படித்த விஷயங்களை வந்து நீங்கள் திருப்பி ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்கள் விடியையில் நித்திரையால் எழும்பினோடனையும் நீங்கள் என்ன படிச்சிங்க அந்த ஆண்டு நீங்கள், அதாவது முதல் நாள் நீங்கள் என்ன விஷயத்தை எல்லாம் வந்து படிச்சு கொண்டீங்கன்றதை வந்து ரிமைண்ட் பண்ணி பாருங்க. திருப்பி ஞாபகப்படுத்தணும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் முதல் படிச்சிருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தாட்டி அந்த விஷயம் வந்து குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து முழுமையாக மறந்துடும். அடுத்தது வந்து மிகவும் முக்கியமான விஷயம், எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் சில பேர் என்ன செய்வீங்கன்னா இரவிரவா வந்து புத்தகத்தை எடுத்து படிப்பீங்க. அது வந்து 2 விதமாக நாங்கள் இதை பார்க்கலாம். சில ஆக்கள் வந்து இரவிரவா புத்தகத்தை எடுத்து படித்து எக்ஸாமில் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஆக்களும் இருக்குது. சில ஆக்கள் வந்து இரவிரவா படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் நித்திர கொள்கிற ஆக்களும் இருக்குது. அது வந்து உங்களை பொறுத்தது. உங்களுக்கு இரவிரவா படிச்சுட்டு போக இல்லைன்னா நீங்கள் போய் எக்ஸாம் செய்யுங்க. ஆனால் மேக்ஸிமம் அந்த ஒரு நாள் இரவு, அதாவது எக்ஸாமுக்கு முதல் நாள் இரவை வந்து நம்பி இருக்காதீங்க. அந்த இரவு வந்து ஒரு வேளை உங்களுக்கு பவர் கட் ஆகலாம், இல்லாட்டி வந்து இடியோட ஏதாவது மழை நடக்கலாம், இல்லாட்டி என்ன பிரச்சனையும் அந்த இரவில் வந்து நடக்கலாம். அதனால் நிறைய பேர் வந்து அந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் இரவை என்ன சொல்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணணும் என்று இருப்பீங்க. நிறைய விஷயத்தை அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருப்பீங்க, பண்ணுங்க. ஆனால் அதை மட்டும் நீங்கள் நம்பி இருக்க வேணாம். அடுத்தது வந்து நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் சுத்தமான தண்ணி, அதாவது வந்து நிறைய வருத்தங்கள் எங்களுக்கு வரலாம். நீங்களும் ஏற்கனவே நிறைய படித்து கொண்டிருப்பீங்க, அதை விட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருப்பீங்க. அதால் வந்து உங்களுக்கு வருத்தங்கள் அணுகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த டைமில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்க பாருங்கள். கிளாஸஸ் நடக்கும், ஸ்கூல்ஸ் நடக்கும், எல்லாத்துக்கும் வந்து போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அது தவிர்ந்த மிச்ச நேரங்களில் வந்து நீங்கள் கூடின பாகம் வீட்டில் இருக்க பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளவு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அவுட்புட் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளில் ரிசல்ட்ஸாக வந்து வரும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து எக்ஸாம் ஹாலில் நடக்கிற விஷயங்களை சொல்கிறேன். நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஹாலில் டைமுக்கு வந்து போகிறேல மறக்காமல் உங்களோட அட்மிஷன் கார்டையும் ஐசியையும் மறக்காமல் எடுத்துக்கொண்டு போங்க. மற்றது வந்து டைமுக்கு போங்க. 20 மினிட்ஸ் இல்லாட்டி வந்து ½ அன் ஹவருக்கு முதலே நீங்கள் அங்கே போயிடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற வழியில் என்ன உங்களுக்கு நடக்கலாம். ஒன்று வந்து டிராஃபிக் பிடிக்கலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் டென்ஷனில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முதலே ஒரு அரை மணி நேரத்துக்கு முதலாவது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் அப்போ தான் குழப்புவாங்க. அது இது வரலாம், அந்த கேள்வி வரலாம், இந்த கேள்வி வரலாம்னு நிறைய பேர் போட்டு அப்போ தான் குழப்புவாங்க. அதை ஒன்றையுமே வந்து நீங்கள் மைண்டில் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளவு காலமும் உங்களோட கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் நல்ல ஆசிரியர்கள் உங்களை வந்து சரியான முறையில் வழிகாட்டி இருப்பாங்க. அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குழப்புற விஷயங்களை நீங்கள் நினச்சி மைண்டில்
போட்டு பெரிய ஒரு விஷயமா ஆக்காதீங்க. அடுத்தது வந்து என்ன பிரச்சனைனா எக்ஸாம் போர்டில் நிறைய பேர் வந்து ஆன்சர் ஷீட் வாங்கி எழுதுவீங்க. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தந்திருப்பாங்க ஆன்சர் ஷீட், அதை விட நிறைய பேர் கேட்டு வாங்குவீங்க. கேட்டு வாங்கிக்க சில பேர் படியங்களாக இருக்கலாம், கேர்ள்ஸாகவும் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறாக்கள் நாங்கள் நிறைய ஆன்சர் ஷீட் வாங்கி எழுதினாமன்னு சொல்லி சொன்ன ஏதாவது யோசிச்சிருவாங்களோ என்ற ஒரு மனநிலையிலேயே ஆன்சர் ஷீட் கேட்காம இருப்பீங்க. சிலாக்கள் இன்னும் சிலாக்கள் என்ன செய்வீங்கன்னா கடைசி நேரத்தில் நாங்கள் போய் ஆன்சர் ஷீட்டை கேட்போம், ஆன்சர் ஷீட்டை கேட்டால் கடைசி நேரத்தில் கிடைக்கும் தானே, அப்படியெல்லாம் இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஷீட் கூடினாலும் பரவாயில்லை, நீங்கள் முதலே ஆன்சர் ஷீட்டுகளை வந்து வாங்கி வைங்க. பக்கத்தால் உங்களுக்காக வந்து எக்ஸாம் எழுத போறீங்க, பக்கத்தால் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போறீங்க. நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் உங்களோட குடும்பத்தை வந்து காப்பாற்றிக்கொள்ளலாம். அதால் வந்து எப்பவும் பக்கத்தால் யோசிக்காதீங்க. சிலாக்கள்கிட்ட மேசை வந்து லெவலாக இருக்காது. இதெல்லாம் என் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் என் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு ஏற்றுக்கொள்ளுங்க. மேசை வந்து லெவலாக இருக்காது, அதுக்கு வந்து ஒரு கடகாசி ஏதாவது வச்சு நீங்கள் லெவல் படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்து நிறைய பெண்ணுகளை கொண்டு போங்க. நீங்கள் பிளாக் பென்னாக இருக்கலாம், மற்றது வந்து ப்ளூ பென்னாக இருக்கலாம். பெண்ணுகளை வந்து எப்பவும் எக்ஸ்ட்ராவாக வச்சுருங்க. மற்றது வந்து ரூலர், ரேசர், மற்றது பென்சில், இது எல்லாமே வந்து எல்லா எக்ஸாம் அதாவது என்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் இதெல்லாம் காமன். அதனால் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. மற்றது வந்து இப்போ நியூ சிலபஸில் 10 மினிட்ஸ் உங்களுக்கு சில பாடங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தந்துருக்குது. இன்னும் சில பாடங்களுக்கு வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்குது. அப்படியான ஆட்கள் வந்து இந்த சான்ஸை மேக்ஸிமம் பயன்படுத்தி கொடுங்க. கால்குலேட்டரை வந்து கொண்டு போங்க. அடுத்தது வந்து அந்த 10 மினிட்ஸ் தந்துருக்குது உங்களுக்கு, அதை வந்து பக்கத்தால் என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு அங்கே இங்கே பராக்கு பார்க்காம அந்த 10 மினிட்ஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்தி கொடுங்க. பயன்படுத்தினீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா கேள்வியையும் நீங்கள் ஒழுங்காக வாசிங்க. ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே தந்திருப்பாங்க, அந்த மேலே தந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சரியான முறையில் வாசிங்க. நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் கூடி உங்களோட கண்ணுக்கு வந்து அதை வித்தியாசமாக விளங்கி நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக வாசிக்கலாம். இதெல்லாம் கட்டாயம் நடக்கிறது எக்ஸாம் ஹாலில். எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்ட சில ஆட்கள் எப்படி டென்ஷன் ஆகி அது நடக்கிறது. தந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து 1-2 தரம் தெளிவாக வாசிங்க. தெளிவாக வாசித்தா பிறகு நீங்கள் வந்து கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு போங்க. அதில் வந்து இந்த 2வது பாட்டு இருக்குது. அந்த 2வது பாட்டில் வந்து இப்போ ஆர்ட்ஸை பொறுத்த வரையில் ஒவ்வொரு பெரிய பிரிவுலையும் 4 இல்லாட்டி 5 கேள்வி வந்து வரும். சில வேளையில் வந்து உங்களுக்கு முதல் கேள்விக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதால் வந்து நீங்கள் 1வது 2வது 3வது 4வது கேள்வி எல்லாத்தையுமே வந்து ஆர்டரில் வாசிங்க. இப்போ ஆர்ட்ஸை பொறுத்த வரையில் ஒரு பெரிய வினாவை எடுத்துக்கொண்டோம்னா 20 மார்க்ஸுக்கு வந்ததுண்டா முதல் 2 வினாவும் வந்து குறைஞ்ச மார்க்ஸுக்கு தான் வரும். கடைசி 3 கேள்வி இல்லாட்டி 2 கேள்வி தான் 6 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்படி பெரிய விளக்க கேள்விக்கு வருது. அதால் உங்களுக்கு அந்த 2 மார்க்ஸ் கேள்வி ஒருவேளை உங்களுக்கு தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் கீழே இருக்கிற கூட மார்க்ஸ் கேள்விலாம் நீங்கள் வந்து கூட ஸ்கோர் பண்ணணும். சிலாக்கள் என்ன செய்வீங்கன்னா முதல் 2 கேள்வி தெரிஞ்ச மாதிரி இருக்குது எடுப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் பெரிய விளக்க கேள்வி வரும். அநேகமாக வந்து ஒவ்வொரு பெரிய கேள்விக்குமே 8 விளக்கம் 9 விளக்கம் அப்படித்தான் வருது. அந்த விளக்க கேள்விக்கு வந்து உங்களுக்கு விளக்கமே தெரியாமல் போயிடும். அதால் உங்களோட மார்க்ஸுகள் அநியாயமாக இழக்கப்படும். அதால் எப்பவுமே வந்து நீங்கள் கேள்வியை ஃபுல்லாக வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு போங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணி போத்தல். கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் தண்ணி போத்தலை நீங்கள் முக்கியமாக எடுத்துகிட்டு போங்க. 2 மணித்தியான எக்ஸாமாக இருக்கலாம், 3 மணித்தியான எக்ஸாமாக இருக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து நிறைய நேரம் நடக்கிறதால தண்ணி போத்தலை கொண்டு போங்க. கட்டாயம் உங்களுக்கு தண்ணி விடாய்க்கும். தண்ணியை குடிச்சிங்கன்னு சொல்லிட்டோன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் கிடைக்கும். அதனால் கட்டாயமாக இந்த வாட்டர் பாட்டிலை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது வந்து இந்த MCQவை பொறுத்த வகையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சில பேர் வந்து கோடை மட்டும் போட்டுட்டு வருவீங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன செய்வீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் பாவிப்பீங்க. சில ஆட்கள் வந்து பென்சிலால் கீடு போடுவீங்க. இதெல்லாம் செய்ய வேணாம். நீங்கள் பெண்ணால் போடுங்க. கீழே வந்து கோடு போட வேணாம். உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எழுதினீங்கன்னா சரி, எதுக்கும் நீங்கள் மேலே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக வாசிங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து சரியான இலக்கத்தை வந்து எழுதுங்க. அது உங்களுக்கு ஒருவேளை பிழைச்சதுன்னு சொல்லி சொன்னால் டிஃபெக்ட்ஸ் ஒன்றும் பாவிக்காதீங்க. ஒரு வெட்டிட்டு அதுக்கு மேலேயும் மாத்திரத்துக்கு போக வேணாம். சில ஆட்கள் 1 எழுதி 4 மாத்துறது, 2 எழுதி 3 மாத்துறது, இப்படியான தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. இந்த எக்ஸாமில் திருத்துறாக்களுக்கே விளங்காது. நீங்கள் என்ன மாதிரியான நம்பர் அதில் போட்டிருக்கீங்கன்னு கட்டாயம் விளங்காது. பிழைச்சது ஒரு வேலைன்னு சொல்லி சொன்னால் அதை ஒரே ஒரு வெட்டிட்டு அதுக்கு பக்கத்துலேயே சரியானதுங்க. சிலாக்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய இது மாதிரி என்ன சொல்கிறேன் MCQவில் உங்களுக்கு விட தெரியாண்டா அதை வந்து அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்க. ஆர்ட்ஸை பொறுத்த வரையில் ஒரு MCQக்கு 5 விட தர்றாங்க. அந்த 5 விடையில் சரியான விடைக்கு தான் நீங்கள் போடணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 5க்குள்ள ஒரு நம்பரை வந்து போட்டுட்டு வாங்க. சில பேர் நிறைய பேர் அப்படியே பிளாங்காகவும் விட்டுட்டு வர்றீங்க. இதில் வந்து இன்னும் சில பேர் விடுற பிழைன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து MCQவில் கீறு மட்டும் போட்டுட்டு வர்றீங்க, ப்ராக்கெட்டுக்களை வந்து எழுத மறக்கிறீங்க. அப்படி நீங்கள் செய்ய வேணாம். கட்டாயம்
ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் வந்து எழுதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், எப்பவுமே அந்த எக்ஸாம் குறிப்பிட்ட டைமுக்கு 5 நிமிஷத்துக்கு முதல் பேப்பரை முடிக்கிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த பேப்பரை வந்து பிழை இல்லாமல் ஒழுங்காக கட்டி கொடுக்கலாம். கட்டைக்குள்ளே வந்து எப்பவும் டபுள் நோட் போட்டிருக்குதா, இறுக்கமா இந்த பேப்பரை கட்டி இருக்கிறோமா செக் பண்ணிட்டு கொடுங்க. அடுத்தது வந்து எல்லா பேப்பர்லையும் உங்களோட சுட்டன் அதை வந்து கட்டாயம் போடுங்க. பேரை வந்து எந்த விதத்துலையும் பாவிக்க வேணாம். சில பேர் வர்ற பிழை என்னன்னா, நீங்கள் ஸ்கூலில் ஒரு சுட்டன் வந்து உங்களுக்கு தந்திருப்பாங்க, பழக்க தோசத்தில் அந்த சுட்டனை வந்து போட்டுட்டு வருவீங்க. அந்த சுட்டன் வந்து உங்களோட ஏஎல் எக்ஸாம்ல சுட்டன் அல்ல. உங்களோட ஏஎல் எக்ஸாம் அட்மிஷனில் வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்பர் தந்திருப்பாங்க, உங்களோட மேசையிலையும் வந்து அந்த இண்டெக்ஸ் நம்பரை போட்டிருப்பாங்க. அந்த இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் சரியான முறையில் வந்து அதில் போடுங்க. அடையாமல் சிலாக்கள் அந்த புக் மாதிரி ஒன்று தருவாங்க, பிறகு பேப்பரும் நீங்கள் எடுத்து செய்வீங்க, புக்கில் மட்டும் போடுவீங்க, பேப்பரில் போட மாட்டீங்க. அதுலேயும் போடுங்க, போட்டிங்கன்னா நல்லது. மற்றது வந்து தெளிவாக போடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்ஸாமில் வந்து நிறைய பேப்பர் வாங்கி செய்வீங்க. கூடுதலாக வந்து இந்த ஆர்ட்ஸ் பாடம், மற்றது வந்து கொமர்ஸில் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அதுக்கெல்லாம் வந்து நிறைய எழுத வேண்டி இருக்கும், நிறைய எழுத வேண்டி இருக்கும். அதால் பேப்பர்ஸ் வந்து கூடிடும், உங்களோட அந்த ஆன்சர் பேப்பர் வந்து கூடிடும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, மேலே ஒவ்வொரு பேஜுக்கு மேலே 1 2 3 நம்பர் போட்டிங்கன்னா கடைசியில் வந்து அதை வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. மற்றதை வந்து ஓர்டரை மாற்றி கட்ட வேணாம், சரியான ஓர்டர்லேயே வந்து கட்டுங்க. சிலாக்கள் வந்து ஏதாவது ஒன்று முன்னுக்கு எழுதிருப்பீங்க, பிறகு அம்புக்குறியெல்லாம் காட்டி இதில் தொடர்ச்சி வந்து இறுதியாக இருக்குது அப்படியெல்லாம் எழுதுவீங்க. கூடின பாகத்துக்கு வந்து அப்படியான விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா திருத்துற ஆக்களுக்கு வந்து இது ஒரு இடையூறாக இருக்குது. மற்றது வந்து முக்கியமான விஷயம் என்ன, சிலாக்கள் வந்து ஆர்ட்ஸை வச்சுக்கொண்டு இதை சொல்கிறேன். சிலாக்கள் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும், அதுலேயும் அந்த ஆர்ட்ஸ்லேயும் ஜியோகிராஃபி பாடத்தை வச்சுக்கொண்டு சொல்கிறேன், ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து தமிழ் மாதிரி கட்டுரை மாதிரி நிறையத்தை தெரிஞ்சால் நிறையத்தை எழுதுவீங்க. அப்படியெல்லாம் எழுத வேணாம். உங்களுக்கு வந்து கேட்கப்பட்ட வினாக்கான விடை என்னவோ அதை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் எழுதுங்க. முதல்ல வந்து அந்த தமிழில் கட்டுரை மாதிரி நிறையத்தை எழுதுறத நிப்பாட்டுங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் வந்து எல்லா கேள்விக்குமே எழுதுங்க. சாய்ஸ் தந்திருந்தாங்கன்னு சொன்னால் சாய்ஸ் வந்து எத்தனையை விடணும், எத்தனை கேள்விக்கு நாங்கள் கட்டாயம் எழுதணும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் வாசிங்க. மற்றது வந்து உங்களுக்கு ஒரு கேள்விக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இன்னொரு கேள்விக்கு வந்து அதை விட குறைய தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா, உங்களுக்கு எந்த கேள்வி நல்லா தெரியுமோ அதை வச்சிருந்து அலட்டி கொண்டே இருப்பீங்க. நிறைய நேரமாக அதை வச்சு நீங்கள் எழுதி கொண்டே இருப்பீங்க. அப்படி செய்ய வேணாம். எல்லா கேள்விக்கும் வந்து சம அளவான நேரத்தை வந்து ஒதுக்குங்க. நீங்கள் ஏற்கனவே அதாவது முதலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், டைமை லிமிட் பண்ணி இந்த கேள்வி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வினாட கட்டமைப்பு இப்படித்தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முதல்ல இந்த கேள்வி இத்தனை மணித்தியாலத்துக்கெல்லாம் செய்யணும், இத்தனை நிமிடத்துக்குலாம் செய்யணும்னு சொல்லி திட்டவட்டமாக வரையறுத்துட்டு போங்க. எல்லா கேள்விக்கும் சம அளவான முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் கொடுங்க. ஒன்றுக்கு கூட ஒன்றுக்கு குறையன்னு சொல்லி நீங்கள் எழுத வேணாம், அது வந்து உங்களுக்கு பிறகு கஷ்டம். மற்றது வந்து நீங்கள் திருப்பி ஒருக்கா ரீசெக் பண்ணுங்க, எல்லா விஷயமும் சரியா எழுதியிருக்கிறோமா, பேப்பர் எல்லாம் ஒழுங்காக கட்டியிருக்கிறோமா, நூல் வந்து இருக்க கட்டப்பட்டிருக்குதா, எம்சிக்யூவாக இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதியிருக்கிறீங்களா, கேட்கப்பட்ட எல்லா வினாக்களுக்கும் எழுதியிருக்கிறீங்களா, வினாவை வந்து சரியாகத்தான் வாசிச்சிருக்கிறீங்களா, எல்லா சுட்டன் போட்டிருக்கிறீங்களா, எல்லா விஷயத்தையும் வந்து தயவு செய்து திருப்பி நீங்கள் செக் பண்ணுங்க. ஏன் இதை இப்படியான விஷயத்தை திருப்பி சொல்கிறோன்னா, எல்லாருமே வந்து கட்டிக்காராக்கள், யாருக்கும் வந்து செலுத்தவர்கள் இல்லை. எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் திறமை இருக்குது. ஆனால் இந்த சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செய்து. இப்படியான குட்டி விஷயங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்கள் எக்ஸாம் நினச்சி அதை ஒரு எக்ஸாம் வரப்போது நெச்சு நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எக்ஸாமில் கடைசியில் உங்களுக்கு சாதிக்க இல்லாமல் போயிடும். அதால் வந்து தயவு செய்து அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு யாரோடையுமே போய் டிஸ்கஸ் பண்ண வேணாம். இல்லை யாரோடையாவது போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கன்றாலோ இல்லாட்டி வந்து சரி பிள்ளை திருப்பி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு இருக்கிறது இல்லை. அடுத்த நாள் தொடர்ந்து வந்து எக்ஸாம் ஒவ்வொரு நாளும் வரப்போகுது, இருக்கிறது வந்து குழம்பிடும். அதால் உங்களுக்கு ஒருவரை டிஸ்கஸ் பண்ண விருப்பம், திருப்பி வந்து நீங்கள் சரி பிள்ளை பார்க்க விருப்பம், செக் பண்ணி பார்க்க விருப்பம் பேப்பர்ன்னு சொல்லி சொன்னால், எல்லா எக்ஸாமும் முடிஞ்ச பிறகு நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஆறுதலாக டைம் எடுத்து நீங்கள் அதுக்கு பிறகு வேணுமெண்டா வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் சில முக்கியமான விஷயங்களை சொன்னேன். இதை விட நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு. எனக்கு தெரியாத நீங்கள் நிறைய விஷயங்களும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இது எந்த அனுபவம், என் ஃப்ரெண்ட்ஸோட அனுபவம், என்னிட்ட படிக்க வர பிள்ளைகளோட அனுபவத்தை வச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதால் யாருமே எக்ஸாம் நினைச்சு பயப்பட வேணாம். இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு திறமை வந்து காணப்படுது. எல்லாருமே வந்து சாதிக்கலாம். அதாவது வந்து தனி ஏஎல் எக்ஸாம்
எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் சாதிக்கலாம், கேம்பஸ் போன ஆட்கள் மட்டும்தான் சாதிக்கலாம் அப்படி இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வந்து அது எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த துறையில் உங்களுக்கு வந்து கூடுதலாக விருப்பம் இருக்கோ அந்த துறையை வந்து நீங்கள் தெரிவு செய்து அதில் வந்து கூடுதலாக திறமை மிக்கதாக இருங்க. மெட்டதை வந்து எப்போவுமே வந்து முயற்சி செய்யுங்க. யாரும் உங்களை என்னன்னு சொல்லி கீழே விழுத்துறதுக்கு யோசிக்கலாம். இது வந்து மனிதர்கள்ட்ட இயல்பு. சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்போவுமே வந்து எங்களை தட்டி முன்னுக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் சில மனிதர்கள் வந்து நாங்கள் எப்போ விழுவோம், அந்த கேப்பில் நாங்கள் எப்படி உயர்றேன்னு பார்த்து கொண்டிருப்பாங்க. எல்லா விதமான மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. மெட்டது வந்து நாங்கள் சாதிச்சவங்களோட சொந்தக்காட்டில் இருந்தால் தான் எங்களுக்கும் வந்து நாங்கள் ஏதாவது ஒன்று செய்திருக்கிறோம் என்ற ஒரு திருப்தி வந்து காணப்படும். அதனால் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எல்லாருமே சாதிக்க பிறந்தாக்கள். யாரும் வந்து மனம் தளர வேணாம், திருப்பி முயற்சி செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முயற்சியை வந்து எந்த ஒரு காரணம் கொண்டும் கைவிட்டுறாதீங்க. நீங்கள் வந்து எக்ஸாமுக்கான காலகட்டத்தை வந்து நெருங்கிட்டீங்க. இனி வந்து உங்களுக்கு டைம் வந்து குறைவாக தான் இருக்குது. அதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து நீங்கள் மேக்சிமம் பயன்படுத்துங்க. எல்லாராலையும் வந்து நிச்சயமாக சாதிக்க இயலும். நீங்கள் வந்து மனம் தளர வேணாம், நிறைய தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இந்த வீடியோவை வந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்ததுக்காக நன்றி. ஏஎல் எக்ஸாமுக்காக எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.